வணக்கம், வாழ்க வளமுடன். உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்ச மாதிரி வாழைக்காயை வச்சு இன்றைக்கி வாழைக்காய் கட்லெட் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைக்காயை உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதிலே கரம் மசால் தூள், லைட்டாக கஸ்தூரி மேத்தி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா அரிசி மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சேன். அது நல்லா குழஞ்சி போச்சு, அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு இந்த மாதிரி கட்லெட்டு செஞ்சிட்டோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே கட்லெட் எல்லாமே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக எடுத்து போட்டு முடிச்சிடலாம் வேலையை. லேசாக தட்டிக்கோங்க, ரொம்ப கனமாக தட்டாதீங்க, உள்ளே வேகாது. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் காய்ஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா இந்த கட்லெட்டை வச்சு சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய். கடலெண்ணெய் வந்து பூரி பொரிக்கிறதுக்கு, சில காய் பொரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.